ஆட்டுக்குட்டியை வந்து முத்துராமலிங்க தேவரையா வாங்கி கொடுத்துதான். அதாவதுங்க, காமராஜர் ஐயா ஒரு எளிமையின் சிகரமா வாழ்ந்தாரு. காமராஜர் ஐயா ஏழை கிடையாது. காமராஜர் ஐயா பிறக்கும் போது ஏழையா பிறந்தாருன்னு யாரும் சொல்லல. அவருடைய ஆட்சி ஏழைகளுக்கு உதவும் வகையிலையும் பாமரனும் படிக்கும் வகையிலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் ஆட்சியை கொடுத்தாரு. ஐயாவோட வாழ்ந்து மறைந்த வீடு, விருதுநகரில் இருக்கக்கூடிய வீடு எல்லாருக்கும் தெரியும். அது அப்பவே எந்த மாதிரியான ஒரு மாடி வீடு அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரையா ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துதான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வந்து அரசியல் நிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இன்னொன்னு, பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஒரு மாநில தலைவர். பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அந்த முதுகுளத்தூர் தொகுதி தலைவர், ஒரு வட்டார தலைவர். அப்போ ஒரு வட்டார தலைவர் ஒரு மாநில தலைவருக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அதுக்கு ரசீது போட்டார் அப்படின்னா, அன்றைய ஊடகங்களோ பத்திரிகை செய்திகளோ அரசு ஆவணங்களோ கண்டிப்பா இருந்திருக்கும். அதை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஏன் பொய்யா சொல்றீங்க? அதே போல அந்த படத்துல ஐயாவோட அம்மா கிட்ட போய் முத்துராமலிங்க தேவர் ஐயா போய் பேசுற மாதிரியும், அந்த அம்மா ஐயாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு, நான் கட்டி கொடுக்கணும்ல ஐயா, இந்த வீடை வச்சு தானே நான் பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. 1907 பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய சகோதரி பிறந்திருக்காங்க. அன்றைய காலகட்டங்கள்ல 15 வயசு 14 வயசு 16 வயசு 17 வயசுல எல்லாம் திருமணங்கள் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா நாங்க விசாரிச்சு வரையில 18 வயதுக்குள்ள பெருந்தலைவர் ஐயா அவர்களோட சகோதரிக்கு திருமணம் ஆயிருச்சு. ஆனா 1936 37 காலகட்டத்தில் உள்ள அந்த தேர்தலுக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டிய நாங்க பரிசா கொடுத்து அதுக்கு ரசீது வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு 37 38 வயசு வரைக்கும் காமராஜர் ஐயாவோட சகோதரி வந்து திருமணம் ஆகாம இருந்தாங்களா? ஏன் இந்த கட்டுக்கதை? உங்களோட வியாபார யுக்திக்காக ஒரு இல்லாத பொல்லாத காட்சிய, அதுவும் ஒரு முன்னாள் முதல்வரை, ஒரு நாட்டுக்காகவே நாட்டு மக்களுக்காகவே ஒரு வாழ்ந்து மறைந்த அப்பேற்பட்ட தலைவரோட பேரை கெடுக்கக்கூடிய வகையில ஏன் சினிமாவில் தப்பா காமிக்கிறீங்கிறது தான் எங்களோட ஆதங்கம்.